முறைகளை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிக்க வேண்டும். உம் அன்பால் அருளாலும் எங்களை படைத்த ஆண்டவரே இரக்கமாயிரும். உமது அன்பை மறந்து இதனை பிரிந்து சென்ற நேரங்களுக்காக கிறிஸ்துவை இரக்கமாயிரும். உமது அன்பை உணர்ந்து நாங்கள் மீண்டும் மனம் மாறி மனம் திரும்பி உம்மிடம் வருகின்ற பொழுது எங்களை ஏற்றுக்கொள்கின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். நம்முடைய இறைவன் நம்பிக்கை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைப்பாடு அழைத்து செல்வார்கள். மன்றாடுமாக. எல்லாம் இறைவா, மனிதரான வாக்கின் வழியாக மனித குலத்தின் உட்புறமை வியத்தகு முறையில் செயல்படுத்துகின்றேன். அதனால் பாவமிக்க பற்றால் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையால் வரவேற்கும் பெருவிழாவுக்கு கிறிஸ்தவ மக்கள் விரைந்திட ஆற்றல் பெற புரிவீராக. உம்மோடு தூயாவியான ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்வு ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் வந்து சேர்ந்த இறை மக்கள் பாஸ்காவை கொண்டாடினார்கள். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 9, 10-12. அந்நாட்களில் ஆண்டவர் யோசுவாவிடம், இன்று எகிப்தில் பரிசோதனை உங்களிடம் இருந்து நீக்குவேன் என்றார். இஸ்ரேலில் சிக்கால் தங்கியிருந்தார். மாதத்தின் 14ஆம் நாளில் சபையில் பாஸ்காவை கொண்டாடினார்கள். பாஸ்காவின் மறுநாளில் நிலத்தில் விளைச்சலும் புளிப்பெற்ற அப்பமும் வருதிற்கு தானியம் உண்டார்கள். நிலத்தில் விளைச்சலும் உண்டு மறுநாளிலிருந்து மன்னா நின்றது. இஸ்ரேலுக்கு மன்னா மீண்டும் கிடைக்கவில்லை. கானான் நிலத்தில் விளைச்சலும் அந்த ஆண்டே உண்டது. இது ஆண்டவர் வருவாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எல்லோரும் இதை கேட்டு அர்ப்பணிப்பர். பல்லவி. என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் இருந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியிலும் நின்று அவரை விடுவித்து காத்தார். பல்லவி. இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் வாயிலாக கடவுள் நம்மை தம்மோடு உருவாக்கினார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வசனங்கள் 17 முதல் 21 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன. அன்றோ இவை யாவும் கடவுளின் செயலே. அவரை கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல்
வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாது அவரை பாவ நிலையேற்க செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஒரு காலத்தில் வரி தள்ளுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உண்மையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்குரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தை பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களில் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகளுக்கு முன் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பாரில்லை. அவர் அறிவு தெரிந்தவர். என் தந்தையின் கூலியாட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உன்னுடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உன்னுடைய கூலியாட்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பறிந்து கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டித் தழுவி முத்தமிட்டார். மகனும் அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உன்னுடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு கொடுத்துள்ளோம். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்கள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதன் ஊழியர் அவரிடம், உன் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உன் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாருங்கள், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உன் கட்டளைகளை ஒருபோதும் மீறியிருக்கை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீ தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உன் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த
உன் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அளித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறார், என்னுடையதெல்லாம் உன்னுடையது. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி முன்கூற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றிருந்தான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நண்பர்களே, இன்றைய வாசிப்பு வழிபாடுகள் நம் அனைவரும் நம்மை எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்கின்ற கடவுளிடம் நாம் எந்த நேரத்திலும் திரும்பி வர வேண்டும், மனம் மாறி மீண்டும் கடவுளிடம் வந்து சேர வேண்டும் என்கின்ற ஒரு முக்கிய சிந்தனையை தருகிறது. தவக்காலம் நாம் மீண்டும் இறைவனோடு இணைய தரப்படுகின்ற காலம், ஒப்புரவின் காலம். ஒப்புரவு என்பது நமது நினைவுகளால், நமது செயல்களால், நமது வார்த்தைகளால் நாம் கடவுளையும் அடுத்தவரையும் காயப்படுத்தியிருந்தால் அதை நினைத்து பார்த்து கடவுளை மீண்டும் வந்து சேர்ந்து காணலாம். ஆனால் நமக்கு என்ன தவறாலும் நம்ம கடவுளோட இணையமா, கடவுளோடு நான் இணைகின்றேன் என்றால் நான் என்னுடன் வாழ்பவர்களோடு சண்டை போட்டவர்களோடு வாழ்றவங்களோடு யாராவது சண்டை போட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவீங்க? பேசணும். அதுதான் கடவுள் அழைப்பு இருக்கின்றார். கடவுளோட பேசுறதுலாம் ஈஸியா அப்படிதானே? ஒரு ஃபோன் போட்டால் கடவுளோட பேசலாம். என்ன பண்ணுவீங்க? கோயிலுக்கு வந்துடுவீங்க, ஜபம் சொல்லுவீங்க, பூசைக்கு வந்துடுவீங்க, நன்மை வாங்கிடுங்க. இதெல்லாம் கடவுளோட இணையத்தை நீங்கள் நினச்சிருந்தீங்க. நான் அதெல்லாம் கடவுளோட இணையத்தை கிடையாது. நாம் கடவுளோடு இணைய வேண்டும் என்றால் மனிதர்களோடு இணைய வேண்டும். ஏன்னா கடவுளை என்ன செய்யவே முடியாது. அதை எப்படி பார்க்க முடியும்? நீங்க கடவுள் என்ன செய்ய கேட்டு தெரியும், யாருன்னு தெரியுமா? யாருக்கு தெரியும் சொல்லுங்க. இல்லை கடவுள் வந்து இப்போ ஆமா உண்மைதான் அந்தம் சமயம் என்ன செய்ய சொல்லுவாரா? சொல்லுவாங்களா? இல்லைப்பா அதெல்லாம் சொல்லாதீங்க, அவர் என்ன ஃபஸ்ட் வந்து பணம் என்ன செய்யணும், அவர் இந்த லெவல் அந்த லெவலில் உள்பட்ட லெவல் அப்படின்னு கடவுள் சொல்லுவார். என் வந்து சொல்ல மாட்டேன், தெரியாது, பார்க்க முடியாது, கலந்து பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளை அன்பு செய்யும் விதத்தை வைத்து கண்டுபிடிக்கணும். குறிப்பாக நமக்கு எதிராக குற்றம் செய்தவர்கள், நம்ம மனசை காயப்படுறவர்கள், நம் சகோதர சகோதரிகள், வாய்க்கா சண்டை, வழக்கு சண்டை, நிலத்தகராறு, பண சண்டை, கடன் பிரச்சனை, இதனால எத்தனை பேரும் நான் பேசாம இருக்கணும், அவங்களோடு நான் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு வாக்க வேண்டும். அதுதான் உண்மையான மனமாற்றம், அதுதான் தவறு. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நான் என்ன பண்ண மாட்டேன், பேசவே மாட்டேன். ஆனால் கோயில் தான் வருவோம், நானும் ஆகணும், ஜப்மாவை சொல்லுவோம், வாசம் பாட்டு பாடுவோம். ஆனால் என்ன பண்ண மாட்டேன், எனக்கு துரோகம் பண்ண அந்த பொண்ணு என்ன பண்ண மாட்டேன், மன்னிக்க மாட்டேன். என் மருமகளோட பேச மாட்டேன், என் மாமியாரோட பேச மாட்டேன், என் தம்பியோட பேச மாட்டேன், அண்ணனோட பேச மாட்டேன் அப்படின்னு சண்டை போடுறது பார்த்தீங்களா? இதுதான் இறைவனோட இணையாமல் இருக்குது. இரண்டாவது, நாம் எல்லாருமே வீட்டு வெளியேறினா திரும்பி எங்கே வரணும்? எங்கே வரணும்? வீடு தான் வரணும். அதுபோல நாம் எல்லோரும் இந்த உலக வாழ்வில் கடவுளிலிருந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ சொல்லலாம், நான் பண்ணலாம், எவ்வளோ போகலாம் செய்யலாம். ஆனால் வீடு எங்கே வரணும்? கடவுள்கிட்ட வந்துதான் திரும்பி வந்துதான். ஏன் தூய பௌரடிகளாக வாழ்வில் சொல்ல வார்த்தைகள் சொல்லணும்னா, நமக்கு மென்னகம் தான் தாய்நாடு. இங்கிருந்து ஒருத்தர் ஃபாரின் போகலான்னு வச்சுங்க, பாஸ்போர்ட் எடுத்து போய் வேலைக்கு எடுத்து எங்கே வரணும்? குறிப்பிட்ட நாள் தான்.
வீசால சொல்லியிருக்காங்க. நீங்கள் 2 வருஷம் வரீங்களா வீட்டை எங்கே வந்தாலும் எங்கே வரலாம்? தாய்நாட்டுக்கு போய் தான். அதுபோல் நம்ம தாய்நாடு எது? என்னன்னா தாய்நாடு. நாம் இந்த உலகம் தான் தாய்நாடு சொல்லிருந்தா நாடு திரும்பி என்ன பண்ணோம்? போய் தான். இது 2வது கருத்து. 3வது கருத்து, நாம் திரும்பி எப்பொழுது வருகின்றோம்? திரும்பி வரணும். எவ்வளோ சாதனம் வரும், ஆனால் எப்படி வரணும், எப்போ வரணும்? மனச்சான்றோடு வருகின்றோமா? இது முதல் கேள்வி. திரும்பி வரங்க, மனச்சான்றோடு வரணும். நிறைய பேர் மனசாட்சி செத்துடுது, மனசாட்சியை வேலை செய்யாது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அந்த காணாமல் போன மகன் என்ன பண்றான்? மனசாட்சி இல்லாத ஒரு வேலை செய்யுது. அப்பா கூட இருந்தா ஆனால் ஜாலியாக இருக்கிற எண்ணம். அப்பா எப்பயும் பார்த்துக்கிறாங்க, அம்மா எப்பயும் பார்த்துக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? தனியாக போயிடணும். சின்ன பசங்களாம் நான் மொபைல் எடுத்து தனியாக போயிடுவாங்க. ஏன்? அப்பா அம்மா தெரிஞ்சுக்கணும். அப்பா அம்மா கண் பார்வையிலே இருக்கக்கூடாது. அப்பா அம்மா கண் பார்வையிலே இருக்கக்கூடாது. தூரமாக போயிடணும். அதுதான் செய்யணும். தொலைநாட்டிற்கு நெடுப்பயணம் மேற்கொண்டாங்க. டிஸ்டன்ஸ், பிசிக்கல் டிஸ்டன்ஸ். அங்கே போய் என்ன பண்ணுறான்? நற்செய்தி வாசகத்தை அங்கு 6 நாள் வாழ்ந்தான்னு சொல்லுவாங்க. பழைய ஏற்பாட்டில் ஊதாரித்தனமான ரெக்லெஸ் லைஃப் 6 நாள். இப்போ நம்ம 6 நாள் சொல்கிறோமா இல்லையா? எது சொல்கிறோம்? கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கை, கட்டுப்பாடற்ற சிந்தனை, கட்டுப்பாடற்ற செயல். இன்னைக்கு யாரும் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சு செய்யறதுங்களா? அதான் தாருணம். கடவுள் நினைப்பாரு, நம்ம குடும்பத்தில் என்ன நினைப்பாங்க, நண்பர்கள் என்ன நினைப்பாங்க, சமுதாயத்தில் என்ன நினைப்பாங்க, அதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க இஷ்டப்படி செய்வாங்க. அதான் தாழ்வான வாழ்க்கை. தாழ்வான வாழ்க்கை வாழ்வதற்கு சில காரணங்கள் இருக்குது. 1, அறியாமை. 2வது தலைகணம். நான் நினைச்சது செய்யணும். என் வீட்டில் யாருன்னா அவங்க கிராஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? 3வது உண்மையிலேயே இறைவனின் அன்பை புரிந்து கொள்ளாத நிலை. லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்ட். கடவுள் யாரு அப்படிங்கிறது. இந்த இளைய மகன் சொத்தில் எனக்குரிய பங்கை காரணம் அப்படின்னு சொத்து அவன் சம்பாதிச்சதில்லை, அவனை சம்பாதிச்சது அப்பா சொத்து. Yes, no right to claim. இந்த சமூகத்தில் சொத்தில் எனக்குரிய பங்கை காரணம் அவன் கேட்ட பிரிச்சு கொடுத்துருந்தோம். மூத்த மகனுக்கு 3இல் 2 பங்கு, இளைய மகனுக்கு 1 பங்கு. சரிங்களா? அப்படிதான் கொடுக்கணும். கொடுத்து விட்ட பிறகு சொத்தெல்லாம் வித்துட்டு அவன் குடும்பம் போயிட்டான்னா இஸ் டெட் ஃபாரெவர். அவன் செத்துதான் கணக்கு. ஏன் செத்துதான் கணக்கு? சொத்தை கேட்டான், சொத்தை கேட்கிறான். நாம கூட என்ன பண்றோம்? இந்த உலகம் நமக்கு அது புரியல. இந்த உலகத்தில் நாம் கொண்டிருக்கின்றது நமக்கு யார் ஓனர்? கடவுள் தான் ஓனர். உங்களுக்கு அழகு இருக்குன்னா அந்த அழகு கடவுளின் அழகின் ஒரு பகுதி. உங்களுக்கு அறிவு இருக்குன்னா அது கடவுளுக்கு இருக்கிற அறிவின் ஒரு பகுதி. உங்களுக்கு நிறைய நிலம் இருக்குன்னா அது கடவுள் உண்டாக்கி நிலத்த ஒரு பகுதி. உங்களுக்கு நிறைய சக்தி இருக்குன்னா அது கடவுளுடைய சக்தியின் ஒரு பகுதி. நீ போய் கடவுள்கிட்டே எனக்கு அறிவு கொடு, எனக்கு நிலத்த கொடு, உங்கள்கிட்ட கடவுள் நினைப்பாரு. நம்ம எதுவுமே இல்லை, நம்முடைய எதுவுமே இல்லை. இது முதல் காரணமாகும்.
தாறுமாறு. யாரு? இளைய மகன். இரண்டாவது தாறுமாறு தந்தை. இவன் தவறு செய்து எல்லாத்தையும் இழந்து விட்டு சொந்தமாக அழைச்சிட்டு ரொம்ப கேவலமான வாழ்க்கை வாழ்ந்து மீண்டும் வருகின்ற போது தந்தை என்ன பண்றாரு? அவர் நல்லா காத்துட்டு அப்பா நம்ம என்னைக்காவது ஒரு நாள் பையன் வரலாம், சொத்து போனா போது பரவாயில்ல, என்னைக்காவது ஒரு நாளைனா வருவான் என்று வழிமை விழி வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார். தூரத்தில் வரும்போதே டெய்லி பார்த்து நினைக்கிறேன். காலையிலேயும் சாயங்காலம் பார்த்துருப்பாரு. வயசாகிடுங்களா பார்த்துருப்பாரு. தூரத்தில் வரும்போது கூட நீ என் பையனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்க்கறாரு. எங்கள் அழகாக நான் பார்த்தீங்களா, தூரத்தில் தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பார்க்கிறார். யார் என் பையனே இல்லை அன்பார். இரண்டாவது அவர் அறிவு கொண்டு கம்பேஷன் அறிவு கொள்கின்றார். அவர் மேல அன்பு கூறுகின்றார். எப்படின்னா என் பையன் இது நான் நினைச்சதுதான், நான் எதிர்பார்த்ததுதான், என் பையன் மீண்டும் வந்துட்டான் அப்படின்ற ஒரு எண்ணம். ஓடி போய் மகன் ஓடி வர, யார் ஓடி போறது? தந்தை ஓடி போற. தந்தை ரொம்ப வயசானவர் சரிங்களா? கண்டிப்பா வயசான. எப்படி மகனை தந்தை வயசு இருந்தார். ஆனா யார் ஓடுறது? அப்பா ஓடுறாரு. ஓடி போய் அவனை கட்டி தழுவி கட்டிக்கிறாங்க. உங்க அப்பா என்ன பண்ணுவாங்க? ஒரு 1000 ரூபாய் போய் வருஷம் வீட்டுக்கு வாங்க என்ன பண்ணணும்? செத்து வீட்டுக்கே வராது. இதே ஒரு லட்சம் தான் பண்ணுவாங்க. செய்ய மாட்டாங்க. அந்த சோறு இல்லை சாப்பிடுச்சு இடமான காசு அதோட ரொம்ப கொடுமையாக நடக்கும். அப்படிதானே? அப்படிதான் பண்ணுவாங்க. அது மட்டுமல்ல, அவனை கட்டு தழுவி முத்தம் இருக்கின்றார். முத்தம் யார் கொடுப்பாங்க? முச்சவங்களுக்கு தான் சொல்லுவாங்க. குடியாதான் கொடுப்பாங்க. இங்கே போன ரயில்வே ட்ராக் வந்துருப்பார். அவர் ஹெல்ப் பண்ணலாம் முத்தம் கொடுப்பாங்க. ரொம்ப நன்றி சார் அதான் சொல்ல முடியும். அவரை கட்டி தழுவி முத்தம் பண்ணலாம் சொல்லுவாங்க. யாரும் தெரியாது. பார்த்து முத்தம் தான் நினைப்பாங்க. ஓடிடுவாங்க. சைக்கியமாக இருக்கும் நினைக்கிறான். ஆனால் தந்தை அவன் மீது எந்த ஒரு ரிசர்வ் கான்சியஸ்னஸ் எதுவும் கிடையாது. நம்ம அப்பா மாதிரி இல்லை. நம்ம அப்பா சொல்லியிருப்பாரு, காசு நல்லா பண்ண, எவ்வளோ காசு எப்படி செலவு பண்ண, எங்கேயாவது வாடகை கட்டுறது, வட்டி பட்டியா, எப்படி சாப்பிட்ட, என்ன சாப்பிட்ட, சாப்பாடுனா சாப்பிட்டியா, வேலை சாப்பிட்டியா. அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் எதுவுமே அவர் கேட்கல. ஆனால் பணியாளர்களை அவன் பண்ணி கேட்கலாம். அப்பா சாரி நான் மன்னிச்சுங்க அப்படின்றான். ஆனால் அதை பற்றி அவர் கண்டிப்பே இல்லை. பணியாளர்களை கொடுத்து இவனுக்கு முதல் தரமான ஆடையை கொண்டு கொடுத்துருந்தோம். ஏன் ஆடை அச்சரம் இருக்கும். நல்ல ட்ரெஸ் தான் யாரும் சொல்றாரு. ட்ரெஸ்ஸே இல்லை, சாப்பாடுக்கே போய் பண்ணி சாப்பாடு சாப்பிடலாம். அப்ப ஆடை என்ன பண்ணிருக்கணும்? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, கைக்கு மோதிரம் அணிவீங்க. இந்த சமூகத்துல அப்பா பெயர் பதித்த ஒரு மோதிரம் வச்சிருப்பாங்க. அது அவங்க வீட்டு அட்ரஸ், அவங்க அப்பா போட்டோ அதெல்லாம் பதித்து வச்சிருப்பாங்க. சப்போஸ் எங்கன்னா வழியில் யாராவது அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னா அது மீது சாட்சி, அந்த மோதிரம் தான் சாட்சி. இந்த மோதிரத்தை என்ன திரும்பி போயிட்டு விட்டா கூட அங்கே அந்த கடையில் போயிட்டு பண்ணுவாங்க. கடையில் போய் அந்த மோதிரத்தை வச்சு கண்டுபிடிச்சாங்க, மகன் இல்லை சரிதானா. அது மட்டும் இல்லை, அப்பா என்ன சொல்றாரு, வெளியே சொல்லாத அப்படின்னு சொல்லல, எல்லாரும் சொல்லு. என்ன சொல்லு, என் பையன் திரும்பி வந்து நான் கூட பாட்டு சொல்லுவாங்க. திரும்பி சொல்லு சொல்றாங்க பாட்டில், திரும்பி வந்து என்ன சொல்லு
இது இரண்டாவது தாறுமாறு. மூன்றாவது தாறுமாறு மூத்த மகன். மூத்த மகன் அப்பா கூட தான் இருந்தான். அப்பா கூட தான் பிசிக்கலி he was with the father. ஆனால் spiritually he was at distance. மனசளவுல அந்த அப்பாவோட இல்லவே இல்லை. அப்பாவோட புரிஞ்சிக்கல. அப்பாவோட பரிவு என்ன, அப்பாவோட இறக்கம் என்ன, அப்பாவோட மன்னிக்கிற குணம் என்னன்னு நாம அப்பாவோட இருந்ததே புரிஞ்சிக்கல. அவனா கேட்கறான், வீட்டுக்குள்ளே வரல, வெளியே போய் நிற்கிறான். திரும்பி அப்பா அவனுக்கு வர உள்ள வரல, உள்ளே வரல. இப்ப யார் பண்றது? அப்பா போய் வீட்டுக்கு அவர் பாருங்க, இந்த நச்சையில அழகா சொல்லியிருக்காங்க. அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாது இருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வருகிறார். இவன் உள்ளே போல. யார் வெளியே வருது? அப்பா வெளியே வர்றாரு. கடவுள் வீட்டுக்குள்ள வாப்பா, மீண்டும் வந்து அப்பா அவன் சொல்ற டைலாக் தான் ரொம்ப வில்லங்கமான டைலாக். அவன் சொல்றான், வாரும் இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போட்டு வேலை செய்கிறேன். யார் அடிமை வேலை செய்ய சொன்னாங்க? நீ உன் பையன் தானே, நீ அடிமை வேலை செய்யணும், செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா நான் சொல்றோம், அடிமை போட்டு வேலை செய்தவருமே உன் கட்டளைகளை ஒருபோதும் மீறியிருக்கலை. நீ சொன்னதான் செஞ்சிருந்தாரு. ஆனும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட போடுவதில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து சொத்துக்களை எல்லாம் அழித்து விட்ட இந்த ஒரு மகன் சொல்றான். என்னன்னா சொல்றாங்க, விலை மகளிரோடு சேர்ந்தா சொத்து அழிச்சா நீங்க போய் பார்த்தானா இல்ல. ஆனா இவனுக்கு அந்த எண்ணம் இருக்கு, அந்த கீழ்த்தரமான எண்ணம். இவன் காசா கொண்டு போய் அங்கெல்லாம் செலவு பண்ணிருப்பான் அப்படின்னு இவனோட நினைச்சுக்கான். அவன் வேற எல்லாம் தவறு செஞ்சு அங்க இறந்துருக்கான், காசு திருடி போயிருக்கான், என்ன ஏமாத்திருப்பாங்க, சொந்தமா வீடு இல்லை, எங்கேயாவது கொண்டா போயிருப்பாங்க, திருடிருப்பாங்க, சேஃப்டி கிடையாது. ஆனால் என்ன சொல்றான், விலை மகளிரோடு சேர்ந்து உன் சொத்துக்களை ஒரே ஒரு காவல் நான் இது பண்ணிட்டான், அடைக்கிறான். ரெண்டாவது, இந்த உண்மகன் இப்போ நம்ம வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க, அண்ணன் தம்பி சந்தாச்சுன்னா அம்மா ஒழுங்கா இருக்கு, பையனெல்லாம் பண்ண முடியாது, என்ன நினைப்பாங்க அம்மா? ஒழுங்கா இருக்கு பையன் சொல்லி இல்லைன்னா பண்ண முடியாது நினைப்பாங்க. அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க? உன் பையனை அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? சொல்ல யாரும் சொல்ல இல்லையா? அப்ப நீ யாரா, நீ அவன் வந்தான்னு அது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கும். இந்த மகன் திரும்பி வந்தவுடனே கொழுத்து கண்டை அடிச்சுட்டு ஒரு ஆட்டுக்குள்ளே இருந்தல்ல, அவங்க என்ன பண்ண ஒரு நல்ல கொழுத்து மாடு அடிச்சுட்டேன் மாடா. இவன் ஒரு வகையில் ஒரு தாழ்மாறு ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலை. இப்போ நமது பங்குல நம்ம சமூகத்துல யாராவது ஒருத்தர் தவறு செய்வதற்கு மீண்டும் திரும்பி வந்தால் நம்ம எப்படி பார்க்கணும்? அவனை பற்றி தெரியல, அவன் அம்மா வேலை பண்ணான், அவனால வர முடியுமா? இப்போ நீங்க ஒழிய சரி பரவாயில்ல, தப்பு பண்ணலாம், இருக்கு பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைக்கணுமா? 10 வருஷம் முன்னாடி பண்ண தப்ப இன்னும் சொல்லி காட்டணும். அவங்க செஞ்ச தப்ப அந்த செய்தவர் இறந்த பிறகு அவங்க பையன் தான் அந்த தப்ப சொல்லி அவங்க பையனையும் மென்ஷன் பண்ணுவான். பார்த்துக்கணுமா? அவங்க அப்பா இறந்துட்டாரு, ஏதோ தப்பு பண்ணி வைப்பாரு, திருடி அதை திருடணுமா அப்படின்னு சொன்னா பண்ணுவாங்க. அப்பா செஞ்சுட்டே இருப்பாரு. அல்லது கால் மனமா இருக்கும், அவர் கால் மனமா செஞ்சு கொண்டு இருப்பாரு. ஆனா அவங்க அண்ணன் பேர் வைப்பான், யார் பையன்? நுண்ணியவன் பையன். ஏத்துக்க மாட்டான். இது ஒரு வகையில் காரணம். நம்ம கிறிஸ்தவர்கள் பேர் தான் கிறிஸ்தவர்கள், ஆனால் தந்தை நன்மை புரிந்து கொள்ள வேண்டுமா?
ரெஜிஸ்டர்லாம் நம்ம பேர்லாம் இருக்கு. ஆனால் உண்மையிலே கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்க்கை வரணும். ரெஜிஸ்டர் கிறிஸ்டியன்ஸ் நம்ம. ஆனால் பத்திரிகைகள் கடைபிடிக்க மாட்டோம். நற்செய்தி சொல்றதை கடைபிடிக்க மாட்டோம். தந்தை அளவு கடந்து அன்பால் மன்னிக்கின்றார். நம்ம யாரும் மன்னிக்க மாட்டோம். அவர்கள பேசு வேற வேலை வரணும்னு சொல்லிட்டு போயிடுது. யார் கேட்குறீங்க? எங்களோட ஒரு யூத்து ஏசு மன்னிக்கிறாருப்பா, நம்ம மன்னிக்கா அங்காக இருக்கிற நீங்க வேற அவர் வேற வேலை இல்லை அவர்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இது உண்மையில் ஒரு காரணம். நாம் எப்பொழுது திரும்பி வருகின்றோம்? மனச்சான்றோடு திரும்பி வருகின்றோமா? அல்லது மரணத்திற்கு பிறகு கடவுளால் திரும்பி வருகிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறே. அவருடைய உயர்மத்தாகிய மாணவரை இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். கண்களை மூடி திருச்சபையின் தேவைகளுக்காகவும் நாட்டின் தேவைகளுக்காகவும் நமது தேவைகளுக்காகவும் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகளை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாம் பேச்சு மன்றாடுகின்றோம். Amen.
எங்களுக்காக உமக்கே உகந்தவாறு ஒப்புக் கொடுக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையை மீட்கக்கூடிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் முன்னாள் நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றேன். எங்கள் மனங்களை மேலே எழுப்புகின்றேன். நற்பண்புகளையும் அவற்றுக்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றேன். அவர் வழியாகவே ஒரு மாண்பை வானத்துதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோரை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் முகிர்முன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்துக் கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் பொருளையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உண்மை தாழ்மையுடன் இறைச்சி புகழ்ந்து சொல்வதாவது: ஆண்டவரே, எங்கையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே இந்த ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் இவை மாறாததாக. அவர் பாடுபட ஒருங்கிணைந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுக்கு இரவுகளை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைப்போம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதல் மாற்றத்தையும் மீட்பலையும் எண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்தில் பங்குறும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர் பிரான்சிஸ் கரிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுந்தவுடன் துயில்வரும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்படியாக பயிற்சி பெற்று நாம் துணிவு நன்றாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என நன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாவொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருக்குறளுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்களை பாராமல் மது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருக்குலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை மொழி தருகிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறார் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்தோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நமது தவறுகளை, பாவங்களை, குற்றங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டி மீண்டும் இவரிடம் வந்து சேர அழைப்பு விடுகின்றார். செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேர் பெற்றோர். உன்னடியே
787 ரூபாய். வட்டி வெற்றது 160 ரூபாய். செவ்வாய்க்கிழமை அந்தோனியார் கோவில் திருப்பணியில் கிடைத்த காணிக்கை 248 ரூபாய். வட்டி வெற்றது 380 ரூபாய். உங்கள் தாராளத்திற்கு நன்றி. மேலும் நமது பங்கு சந்தையின் அறிவிப்பு திருப்பணி கருத்துக்கள் 100 ரூபாய் வசூலிக்கப்பட்டது. இப்பொழுது 150 மாற்றப்பட்டுள்ளது. இனி வரும் திருப்பணிகளுக்கு 150 கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகின்ற மாதம் முதல் சனி தேர்தோடு திருப்பணி சிறப்பிப்போர் புனித சூசியர் பரம்பியார் அந்த அன்பிற்குள்ள தலைவர் தேவதாஸ் மற்றும் குடும்பங்கள் சேர்த்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். குடும்ப இழந்துவிட்டது. அதனுடைய பணம் இன்னும் வராத காரணத்தால் இன்னும் நேரம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சுருக்கம் வாங்குவதற்காக நமது மரியாதை சென்னை சகோதரிகள் நன்கொடையாக வசூலித்துக் கொடுத்துள்ளார்கள். நன்கொடையாளர்களின் பெயர்கள்: தாஜஸ் ரெஜினா மேரி, இவர்கள் 1000 ரூபாய். ரட்சகர் ஜனனி 1000 ரூபாய். ராமாயி 7 மலை 2001 ரூபாய். மங்கள மேரி 500 ரூபாய். விக்டோரியா 500 ரூபாய். ஜெசிகா மேரி யூஜின் 500 ரூபாய். மோயிசன் விக்டோரியா 100 ரூபாய். ஜான்சன் சிகோல் மேரி 50 ரூபாய். மங்குள் குழந்தை இயேசு 1000 ரூபாய். சகைராஜ் பிரியா 1000 ரூபாய். சைமன் அலெக்சாண்டர் 500 ரூபாய். ஞானசேகர் 500 ரூபாய். ஜெனோவா 500 ரூபாய். சக்கரை தவமணி 200 ரூபாய். ஆனந்த் ரோஸ் 100 ரூபாய். ஜெயமணி அமர்தாஸ் 200 ரூபாய். இன்பம் சகாயமே 200 ரூபாய். ஜாலி ஜூடி 1501 ரூபாய். மங்களம் 200 ரூபாய். வேளாங்கண்ணி 1000 ரூபாய். லூகாஸ் பெங்களூர் 500 ரூபாய். வில்லியம் 500 ரூபாய். சரேத் மேரி சோலிங்கர் 2000 ரூபாய். நாயகன் வெண்ணகராணி 200 ரூபாய். அருள் எஸ்லர் 500 ரூபாய். அல்போன்ஸ் அமலநேரி 500 ரூபாய். சூரப்பன் இருக்கிற ராயப்பன் 100 ரூபாய். அமலோப்பு மேரி அந்தோனி 1000 ரூபாய். அம்ப்ரோஸ் செல்லா மேரி 200 ரூபாய். மாணிக்கம் 50 ரூபாய். மொத்தமாக 18,102 ரூபாய். உங்கள் தாராளத்திற்கு நன்றி. மேலும் கொடுக்கப்பட்டவர்கள் கொடுக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. நன்றி. மன்றாடுமாக. எல்லாம் வல்ல இறைவா, இவ்வுலகில் வாழும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிவிக்கின்றனே, எங்களை இதயங்களை மலர்களின் சுடரால் ஒளிவித்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது மாண்புக்கு தகுதியானதையும் விருப்பமானதையும் என்றும் நினைவில் கொண்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்ய வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. ஒரு நாளும்
ஆண்டவரே